சரவணன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தங்கமயிலா இல்லை அஞ்சலியா யாரு பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கோமதி, மீனா, ராஜி வந்து ஆறுதல் சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா மத்தியான வேளையில தங்கமயிலோட தங்கச்சி சுடர் அப்படியே மயிலோட முகத்தை தட்டி கொடுத்து கொஞ்சம் மாதிரி, அக்கா இப்பதான்க்கா எனக்கு மனசே நிம்மதியா இருக்கு, எப்படியோ அத்தையாவது வந்து உன்னை சேர்த்துக்கிற அளவுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. இனிமேல் இப்படி முகத்தெல்லாம் நீ வாட போட்டுட்டு இருக்கக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்ல, சரி வா இப்போ 2 பேரும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சுடர் கையை பிடிச்சு தங்கமயில அந்த மத்தியான வேலையில் அப்படியே பொடிநடையாக கூட்டிக்கிட்டு போகிறாங்க ரோட்டில். உடனே, அக்கா சொல்லுக்கா, என்கிட்ட இப்போது ஒரு 500 ரூபா பணம் இருக்குது, உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கணும் போல் ஆசையாக இருக்குக்கா அப்படின்னு சுடரும் சொல்ல, உடனே தங்கமயிலோ, என்னடி சுடரு இதெல்லாம் வேண்டாம், அம்மாவுக்கு ஏதாவது மளிகை ஜாமான் இல்லைன்னா வாங்கி கொடுத்துக்க, இப்போ இதெல்லாம் வேண்டாம், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா ஆமாம், எப்போவுமே நமக்கு இல்லாமல் தான் இருக்கும், உன் வயிற்றில் வளர்கிற குட்டி குழந்தைக்காக நான் ஏதாவது வாங்கி தரணும்னு உனக்கு ஆசைப்பட்றேன், வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போக, உடனே அங்கே ஐஸ்கிரீம் கடையை பார்த்த உடனே தங்கமயிலவும், சுடரு 2 பேரும் போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, வெயிலுக்கு தாகமாக இருக்குடி, ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே சரிக்கா வாக்கா அப்படின்னு சுடரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே அஞ்சலியும் சரவணனும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அதை பார்த்துடுறாங்க சுடரும் மயிலும். உடனே சுடர் சொல்கிறாங்க, அக்கா வாக்கா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல, உடனே தங்கமயில் சுடரோட கையை இழுத்து பிடிச்சு, இதை பாரு இப்போ தான் என் மனசு இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சுடரு, இதுக்கெல்லாம் பயந்துட்டு போனோன்னா நிச்சயமாக நம்ம ஆசைப்பட்டோம் சாப்பிடணும்னு, வா நம்ம சாப்பிட்டு போக போகிறோம், இந்த கடைக்கு 1000 பேர் வருவாங்க, 1000 பேரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, அவங்கள பார்த்துலாம் நம்ம வருத்தப்பட்டுட்டு நம்ம மனசை நோகடிச்சிக்க கூடாது, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் அப்படின்னு சொல்ல, அப்படியே சுடர் பெருமிதமாக, அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா நீ இப்படியெல்லாம் மாறி பேசுறது, வாக்கா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனும் அஞ்சலியும் பார்க்காம இருக்க அதுக்கு எதிர்ப்புற டேபிளில் போய் உட்காந்துக்கிறாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட. அதே சமயம் வீட்டுக்கு வந்த சுடர், இப்படியே விட்டா நமக்கு ஏனோ மனசு சரியில்லை, இதை பற்றி மீனாக்கா கிட்ட சொல்லுவோம், சரவண மாமாவும் கூட அவங்களோட ஃப்ரெண்டுன்னு அடிக்கடி பார்க்குறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோமே, அஞ்சலி அவங்களும் இருக்காங்கன்னு நம்ம மீனாக்கா கிட்ட சொன்னாதான் கரெக்டாகும் அப்படின்னு ஃபோனை எடுத்து சுடர் மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மீனாவோ, என்னம்மா சுடர் எதுக்காகம்மா இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு, அக்கா பிஸியாக்கா அப்படின்னு கேட்க, உடனே மீனாவும், இல்லைடா சொல்லு என்ன அப்படின்னு கேட்க, இல்லைக்கா இன்னைக்கு எங்கள் சரவண மாமாவை அஞ்சலின்னு சொல்கிறீங்கல்ல அந்த பொண்ணு கூட ஐஸ்கிரீம் பார்லரில் பார்த்தது மட்டும் இல்லைக்கா, அவங்க 2 பேரும் ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டு ஐஸ்கிரீம் மாற்றி மாற்றி ஒரே ஸ்பூனில் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கக்கா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே மீனாவோ, பரவாயில்ல அது மயிலக்கா பார்க்கல தானே அப்படின்னு கேட்க, இல்லைக்கா இல்லை அக்கா பார்த்தாங்க, இருந்தாலும் 1000 பேர் 1000 பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லி தான்க்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, எனக்கு அந்த வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் இப்படியே போனால் என்னோட அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகும், எங்கள் அக்கா வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு சரவண மாமா கடைசி வரைக்கும் ஒரு அன்பான அப்பாவாக இருக்கவே மாட்டாராங்கிற அளவுக்கு நிறைய கேள்விக்குறிகள் எழும்புதுக்கா, அதுதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லி தான்க்கா நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவோ, இல்லைம்மா சுடர் இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக விடக்கூடாது, ஏற்கனவே அத்தை மாமான்னு எல்லாமே கண்டிச்சிருக்காங்க, இருந்தாலும் அவங்க ரொம்ப டீப்பாக போகலை, அவன் சாதாரணமாக தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் பழகுவான்னு அத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் மறுபடியும் மீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும்னா நிச்சயமாக நான் இதை அத்தை கிட்ட சொல்லி தான் ஆகணுமா, நான் பார்த்துக்கிறேன், நீ நிம்மதியாக தூங்கு, அக்காவையும் கவலைப்படுறதுக்கு விடாத அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே சரவணன் கடையில் இருக்க அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க. அஞ்சலி என்ன அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு காது கேட்காத மாதிரி வெளியில் வந்து பேசுகிறாரு சரவணன். சரவணா எங்கே சரவணா இருக்க, எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும், வேறு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே சரவணனோ, அதனால் என்ன அஞ்சலி நீ என்கிட்ட உரிமையாக வான்னு சொன்னால் வந்துட போகிற, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு உள்ளே வர்றாரு. யாரில் ஃபோனில் அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா அது வந்து என் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாண்டியனோ, யார் எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அது வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆமாப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி என்னை வர சொல்லி இருக்காம்ப்பா அப்படின்னு சொல்ல,
பொம்பளை ஃப்ரெண்டா ஆம்பளை ஃப்ரெண்டா அப்படின்னு சந்தேகமாக கேட்குறாரு. அதிர்ச்சி ஆகிடுறாரு சரவணன். அப்பா என்னப்பா ஆம்பளை ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படின்னு சமாளிச்சிட. சரியில்ல பாவம் உடம்பு சரியில்லாமல் கூப்பிட்ருக்காங்க, போய் உதவி பண்ணிட்டு வா, நான் கடையை பார்த்துக்கிறேன். அப்படியே கதிர் சும்மா இருந்தான்னா வந்து வர சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அம்மாவோ என்னடி அஞ்சலி இப்போ தேவையில்லாமல் தம்பியை எதுக்கு சிரமப்படுத்திக்கிட்டு இருக்க, பேசாமல் நாமளே ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வந்திருக்கலாம், இல்லைனா நான் டேப்லெட் கூட சாப்பிட்டு எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்ல, உடனே சரவணனும் அம்மா இல்லைம்மா எனக்கு எந்த சிரமமும் இல்லை, வாங்கம்மா நான் ஆட்டோ வர சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணன் அஞ்சலி அதுக்கப்புறம் அவங்க அம்மானு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து விட டாக்டர்ஸ் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேஃபாக விட்டுட்டு சரவணன் வெளியில் போக உடனே கீழே சரவணனோட காலில் விழுந்துடுறாங்க அஞ்சலியோட அம்மா. தம்பி எனக்கு யாருமே கிடையாதுப்பா, என் புள்ள முதல் கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுங்கிறது உனக்கே தெரியும், அதனால் ரெண்டாவது அவளை நீ தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் என் புள்ள அந்தியும் பகலுமா அவள் ஓடிக்கிட்டு நடந்துக்கிட்டு உசுரோடு இருக்காப்பா, அதில் மட்டும் நீ மண்ணள்ளி போட்டுறாதப்பா, நான் கூட கேள்விப்பட்ட உன் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அங்கே அஞ்சலியோ அம்மா விடுமா பேசாதம்மா அதை பற்றி அப்படின்னு சொல்ல, இரு எனக்கு இந்த தம்பி மேலே நம்பிக்கை இருக்குது, உன்னை கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்ல, உடனே சரவணனோ இல்லைம்மா இல்லை அந்த பொய்க்காரியை திரும்பவும் நான் சேர்த்திக்க மாட்டேன், அதுதான் நான் கோவிலில் வச்சு அஞ்சலிக்கே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, என் குழந்தைய மட்டும்தான் நான் சேர்த்துக்குவேன், எனக்கு அவள் தேவையில்லைன்னு, அப்புறம் எதுக்குமா நீங்கள் வருத்தப்படுறீங்க, இனிமேல் என்னோட வாழ்க்கையில் அஞ்சலி மட்டும்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் சொல்லனே அஞ்சலியோ இரு சரவணா நான் சாதம் ரெடி பண்ணுறேன் சாப்பிட்டுட்டு போவையாமா அப்படின்னு சொல்ல, இல்லை அஞ்சலி கடையில் அப்பா ஆள் இல்லைன்னா பேசுவார் நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு சரவணன். அதே சமயம் அங்கே கோமதி கிட்ட போய் மீனா அங்கே சுடரும் மயிலும் பார்த்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. சொன்ன உடனே கோமதி என்னடி நினச்சிக்கிட்டு இருக்காம அவனை இப்படியே விட்டு வச்சா கண்டிப்பாக சுத்தமாக அவன் சரிப்பட்டு வரவே மாட்டான், இப்போவே பாரு அவனை ரெண்டில் உண்டு இல்லைன்னு நான் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு நேராக கடைக்கு போகிறாங்க. டேய் சரவணா என்னடா உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன கண்டவளோட நீ ஊர் சுற்றிக்கிட்டு இருப்ப, கட்டுன பொண்டாட்டி கர்ப்பமாக அங்கே கலங்கி கிடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அங்கே சரவணன் அம்மா கட்டுன பொண்டாட்டின்னு அவளை சொல்லாதீங்கம்மா, என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும், ஆனால் அவளை திரும்பவும் சேர்த்தணுங்கிற எண்ணம் என் அபிப்பிராயம்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சரவணன் ஸ்ட்ராங்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவே ஃபோன் வருது. கூடவே பக்கத்தில் நிற்கிற மீனாவுக்கு அத்தை அங்கே தங்கமயிலக்கா கீழே விழுந்து ரொம்ப உயிருக்கு போராடுற நிலமையில ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, உடனே சரவணனும் அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு பரிதவிச்சு போகிறாரு. அதான் உனக்கு உன் பொண்டாட்டி தேவையில்லைன்னு சொன்னில்ல, இப்போ எதுக்குடா கலங்குற, எல்லாம் உன் பிள்ளைய நல்ல முறைக்கு பெற்று கொடுக்குற வரைக்கும் தான் அவள் தேவைன்னு நினச்சேன், உன்ன மாதிரி ஒரு கல் நெஞ்சுக்காரன் இருக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வாடி மீனா நம்ம போய் அவளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, அதே சமயம் சரவணனுக்கு ஐயோ அவள் வயிற்றில் இருக்கிற நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு பைக் எடுத்துகிட்டு. அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடுற நிலைமையில் இருக்கிற தங்கமயில பக்கத்துலேயே உட்காந்து மயிலு என்னை மன்னிச்சிரு, நான் எனக்கு வேண்டான்னு நினச்சதுக்கு கடவுள் இப்படி ஒரு தண்டனையை கொடுப்பாருன்னு நான் நினைக்கல, டாக்டர் என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது தானே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்க, என்னங்க மிஸ்டர் பேசுகிறீங்க, இவங்க முதல்ல சேஃபாக நல்லா இருந்தால் தான் உங்கள் குழந்தை நல்ல முறைக்கு பிறக்க முடியும், எடுத்த உடனே குழந்தைக்கு ஒன்றும் இல்லைன்னு கேட்குறீங்க, அப்போ இவங்கள யாரு பாப்பா, எல்லாம் இப்போ கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் இருக்காங்க, கொஞ்சம் நேரம் ஆனால் தான் எதுவும் தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்படியே சரவணன் அங்கே தங்கமயிலோட வயிற்று மேலே படுத்து கண்ணீர் விட்டு அழுகிறாரு. ஐயோ மயிலு நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருந்தால் தானே என் குழந்தைய காப்பாற்ற முடியும், நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு, நீ பண்ண தப்புக்கு தண்டிக்கணும்னு சொல்லி நான் அதை விட ஒரு பெரிய தப்பு பண்ண பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே எனக்கு பெரிய பாடம் புகட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு சரவணன்.